இருக்கு. இல்ல. இருக்குடா. இல்லனே. டேய் நான் தான் இருக்கீங்களா கேன. நானே இல்லங்கறல. டேய் நான் இருக்கீங்களா நீ இல்லங்கற. இல்லங்கறல. இருக்குடா. இல்லடா. அண்ணே இங்க வாங்கண்ணே. எதுக்கு? அட வாங்கண்ணே இருக்கா. எதுக்கு அவசரமா கூப்பிடுறான்? டேய் என்னடா இங்க இருக்க நீ? அண்ணே வேற எங்க வேலை இல்ல இங்க வந்து சேந்தே. அத விடுங்கண்ணே. இத பிடிங்கண்ணே. ஏன்? அண்ணே நான் எப்படி பிடிச்சேன் அது மாதிரி பிடிங்கண்ணே வேற. அப்படியா? பாத்தியாடா நான் இருக்கேங்க நீ இல்ல நொல்லன்னு அண்ணன் என்ன உதறாரு. அப்புறம் ஏன் பல்ப் இல்ல? அது பீஸ் போன பல்புடா. டேய் என்னடா நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்லனே. இதுல கேரண்டி இருக்குன்னு நான் சொன்னேன். இவன் இல்ல இல்லன்னா அதான் உங்களுக்கு கூப்பிட்டு செக்அப் பண்ணி பார்த்தேன். செக்கப்பா? ஏண்டா செக்கப் பண்றதுக்கு என்னோட உசுர் தான் கிடைச்சா ஒரு மனுஷன் அரவேசி பய பண்ணீங்களா? கரண்ட கையில கொடுத்து வைக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. ஒரே தொழில் நம்பி பொழைக்காரா? மனுஷனா இருந்தா நானும் தெரியணும். 4 தொழிலையும் கத்துக்கிட்டு பொழைக்கணும்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து சைடு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்களே. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். சரி சரி இந்த மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இதே மாதிரி எனக்கு 100 பிரான்ச் இருக்கு. நாங்கெல்லாம் கலெக்ஷனுக்கு போனோம். நீங்க வியாபாரத்தை பாருங்க. வரும்போது கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று. Keep it up. ஆரம்பிச்சிடும். ஐயா வாங்க 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 வாங்க. வந்துருங்க. கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மெஷின் வந்திருக்கு சார். உங்ககிட்ட இருக்க ரூபா தாள் எடுத்து வச்சு சுவிட்சிய போட்டீங்கன்னா நல்ல நோட்டா இருந்தா 10 லிட்டர் எரியும். கள்ள நோட்டா இருந்தா கள்ள நோட்டா இருந்தா 2 லிட்டர் எரியும். உங்க வீட்டுல மிக்ஸி இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம். ஆனா கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கா சார்? இருக்காது. இருக்கணும். அது அவசியம். இதோட விலை ரொம்ப சீப்பு. 250 ரூபா தான். ஓடியா 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 ஓடியா. ஓடியா ஓடியா ஓடியா. 250 எல்லாத்தையும் மலமலன்னு வித்து தள்ளிட்டீங்க. எல்லாம் உங்க யோகம் சார். ஏன் யோகம் இல்லங்க, உங்கள்ட்ட பேச்சு திறமை. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சரி இனிமேல் வரதெல்லாம் நீங்களே வாங்கிக்கங்க. சாயங்காலம் நீ ஆபீஸ்ல வந்து பாருங்க. கலெக்ஷன் வேணுமா சார்? வாங்க சார் வாங்க சார். ஆமா என்னது? ஏயா இது தெரியாம தான் வரிசையில நின்னியா நீ? நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு செக் பண்ற மிஷின்யா. எப்படி நம்புறது? வாங்குறவங்க நம்பிட்டாலும் வாங்கிட்டு போறேன். நம்ப வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? செக் பண்ணி காட்டு. சந்தேகம் உனக்கு தானே. நீ வேணா வாங்கி செக் பண்ணு. கொண்டா மிஷின். காசை கொடு. எவ்வளவு? 250. கொடி. கொடு. இந்த எடு. மிஷினை கொண்டா. ஆளுக்கு ஒரு வாய் வச்சாவே நம்ம உடம்புல உன்னோட விடாதையா. ஐயோ ஐயோ கடிக்காதீங்க கடிக்காதீங்கன்னு கதர்னே கேட்டீங்களா? யார கடிக்குன்னு தெரியாம இப்படி கடிச்சு விட்டு அறக்க பறக்க அனாமத்தா செத்து கிடக்கிறீங்களே பக்கியலா. மத்திய மாதிரி கடிச்சவன சாகிறதுக்கு இது என்ன சாதாரண உடம்பா? வல்லார லேயத்தை வளைச்சு வளைச்சு சாப்பிட்ட வைரம் பாஞ்ச உடம்பாச்சு இது. இல்லைன்னா குண்டக்க மண்டக்க பேசுறவனை சமாளிச்சுக்கிட்டு எனக்கு முடக்கா எக்கு தப்பா பேசுறவன் அடிய வாங்கிட்டு மிதிய வாங்கிட்டு உங்ககிட்ட கடிய வாங்கிட்டு பல அவார்களையும் வாங்கிட்டு இந்த உலகத்துல உழவிக்கிறதுக்கு நான் சாதாரண விஷயமா? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாமா? சாரி போ.
அவசரப்பட்டு கடிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருப்போம். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நீயும் போய் சேர்ந்துருவியே. அவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கார பள்ளிகளா இருக்காங்களே. பொழைக்க வந்த இடத்துல கடிக்கலாமா? பொழைக்க வந்த இடத்துல குலைக்கலடா, கடிக்கப்படாது. எவனே நாயை கொள்ளுது? துப்பாக்கியா? துப்பாக்கியா? நான் கொள்ளலப்பா. என்ன பண்ணிரு? ரைட் வச்சு சார். அப்படியா? இன்னொரு தடவை பண்ணி நான் பார்க்கணும். இதுக்கு பேரு சல்யூட்டாவே. என்னல செத்தவங்களை வெத்தலா கொடுத்த மாதிரி அடிக்கிறோம். சும்மா நச்சுன்னு இருக்க வேணாமா? சரி சரி, பட்டணம் போடும். சரியாதான் போட்டிருக்கேன் சார்வால். அங்க இல்ல, இங்க இங்க. இல்ல சாப்பிட்டியா? இல்ல சார்வால். என்ன சார்வால்? நான் இப்ப டிசியா பேசல, உமா பழைய கூட்டாளி தான் பேசுறேன். போல நீ எப்ப டிசியா பேசுவ, எப்ப சிநேகிதனா பேசுவ? பாத்தியால கொஞ்சம் விட்டது ஊருக்கு சும்மா காமிக்கிறீரு. இதாமல ஒரே ஊர்ல பிறந்து ஒன்னா படிச்சோம். நீ படிப்பு ஏறாம கான்ஸ்டபிளா காயிறீரு. நான் டிசியா கலக்குறேன்ல. ரொம்ப பீத்தாதல. இல்ல என்ன வாழ போலாங்கிற? இல்ல ஆளுங்கிட்ட கூவ. நான் இப்ப டிசியா பேசுறேன்ல. இது முறை. இன்னொரு அடி செலிட்டரி மேன். இப்படியே கடை. இல்ல பாக்கெட்ல இருந்து 5 பழம் வச்சிருக்கியா? பைக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னா அசந்து போயிருவீங்க சார்வால். அப்படியா? எங்க எடும்? இல்ல என்னல பொறி வச்சிருக்க? என்ன சார் மாக்கியா மாதிரி பேசுறீங்க? குத்தவாளியை பொறி வச்சு பிடிக்க வேணாமா? அதுக்கு தான். கடைசி வரைக்கும் நீ கான்ஸ்டபிளா தான் இருப்ப. கடைசி வரைக்கும் நீ கான்ஸ்டபிளா தான் இருப்ப. போல பத்திரிகாரெல்லாம் மொத்தமா வைக்க போறான். வாங்க சார், வாங்க சார். காலங்காலமாக உங்களை கடித்து கோரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய் 100 ரூபாய். ஓடியா ஓடியா ஓடியா. நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மூட்டை பூச்சி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா ஓடியா ஓடியா. ஓடப்படாது. தெரியுதா? ஓடப்படாது. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்கார்ந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க. இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா. புறா உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்குனா இப்படிதான். சுலபமா கொள்றது. புரியுதா? என்னடா புத்தலாட்டது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லுகிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பண்றா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? தெரியாத உன்னல்ல யாருன்னு வேலைக்கு வச்சா முதல்ல தொப்பையை குறைங்க. என்ன சிரிக்க மூடல? 65 80 100 105 135 எடு 200. சார் வாழாவது நாய் வாழாவது எப்படி எப்படி? நீங்க துப்பாக்கி எடுத்தீங்கன்னா என்கவுண்டர் தானா? அது இல்ல ஏவ ஒரு பிச்சைக்காரன்ட்ட நீர் கேவலப்பட்டதும் இல்லாம டிபார்ட்மெண்ட கேவலப்படுத்துறீல. உம்ம ட்ரவுசரை 20 நாளைக்கு கலட்டினான்னு மார்க்கெட்ல மாமூல் வாங்கினதுக்கு 10 நாள், தெருவுல சுப்பீரியர் ஆபீசரை தரக்குறவா பேசுறதுக்கு 10 நாள், ஆக மொத்தம் 20 நாள் சஸ்பெண்ட். சார்வால் 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 என்ன சார்வால் இப்படி பண்ணிட்டீங்க? இது உங்களுக்கு 20 நாளைக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்டுங்க அவன் ஒரு போன் பண்ண மாட்டேங்கிறான். நம்ம போன் பண்ணாலும் லைனுக்கு வர மாட்டேங்கிறான். என்ன மூஞ்சில மூக்கையும் காணா முடியும் காணா?
இருக்கு இருக்கு. பேச்சு சத்தம் கேக்குது, வாயை காணா. யோ மூஞ்சி இங்க இருக்கியா? இருக்கா? இருக்குன்னு எழுதி போடுங்கடா. வலிச்சு எடுத்த மாதிரியே இருக்கு. ஒரு போன் ஒண்ணு பண்ணிக்கிறேன். எஸ்டிடியா லோக்கலா? லோக்கல். லோக்கல் பாட்டியா நீ? ஆமா, நீ பெரிய ஜாத்து புடிச்சு மனுஷனே. பிளாட்பாரத்துல உட்காந்துருக்க பரதேசிக்கு பேச்சப்பாரு. வழுக்கு பாரு தலையில வச்சுக்கிட்டு வசனம். ஹலோ ரெங்கசாமி. டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி போல. நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபா இல்ல ஓட்ட. டேய் பேசாரா, குறுக்க பேசாரா. ஏன் போன் பண்ணல? நீங்க எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணிக்கிறேன் நானு. என்னடா ஃப்ரெண்ட் நீ எல்லாம்? டேய் குறுக்க. எது ராங் நம்பரா? பெருமாள் சாமியா? இல்ல சார். ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டு நினைச்சதா சார் கொஞ்சம் ஓவரா திட்டேன். ஆனா அவன் நான் அப்படிதான் சார் பேசுவேன். ஆனா அவன் நினைச்சான் பேசுனேன் சார். சார் ஐ அம் வெரி சாரி சார். ராங் நம்பர். என்ன கெட்ட வார்த்தை பேசுற? டேய் இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா உன்னால முடிஞ்சா போது போல. நானும் பாத்துறேன்டா. வாடா 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 வாடா. நீ பேசுறா, இப்ப பேசுறா, இப்ப பேசு. பாத்தியாரா? டேய் நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு. இதுக்கு மேல நீ பேச டங்கு வாழ வந்து போட உனக்கு. யார்கிட்ட பேசுறது? ராங் பண்ணுனா ராங் பண்ண சொல்லுவோம். அது என்ன ராங்கா பேசுறது? இவனுக்கு ராங்கா பேச தெரியுமா? நான் யார் தெரியுமா? ராங்குக்கே பிறந்த ராங்கு. சொல்லி வையாமட்ட யாருக்கு சொல்ல சொல்ற? என் கரை அடிச்சு நொறுக்கட இல்லாம அதுக்கு சொல்ல சொல்றியா? பாத்துக்கிட்டு என்ன இது ஒரு கூட்டம்? நம்ம விழுந்தவன கை தட்டுறாங்க. ஓ பாக்ஸிங்கா? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா? எங்க? எதுக்குடா ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம? சிங்கம்னு நான் சொன்னா? சுத்தி இருக்கவன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமாடா உனக்கு? என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? ஐயா ரப்பி இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா? அடிமாட்டு பயன். இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ? உலகேஸ்ல உள்ள போயிருவா. இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்கம் பாடுறா. அதை நினைச்சு பெருமைப்படுறான் நாலாளி பயல. சின்ன பயல. அடி வாங்கினது நானு. அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில் அடிச்சு கொண்டு முடியும். வீரனை வென்று இதுக்கு ஒரு ரெப்பரி வேற போயா. ஒரு மனுஷன் கையில கிடைச்சப்படாது.